பல மாதங்களாக வந்து நான் சங்கீதம் 119 வந்து தியானம் செய்யணும். டெய்லி வந்து ரேண்டமாக ஒரு சாப்டர் எடுத்து படிக்கிறதுக்கு நம்ம பேசாமல் வந்து சங்கீதம் 119 தியானம் செய்யலாம் அப்படின்றது தான் என்னோட எண்ணமாக இருந்தது. ஆனால் இந்த 2 வாரம் அதற்கான ஒரு சமயம் வாய்த்தது. ஒரு 149 வசனம் 150 வசனம் இருக்குது அந்த சங்கீதம் 119. அந்த வசனத்தை படிக்கும்போது ஏன் அதை தியானிக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா, 176 வசனமும் என்ன பற்றினா ஆண்டவருடைய திருச்சட்டத்தை பற்றி தான் இருக்குது, வேற எதை பற்றியும் கிடையாது. அப்படி என்ன இதை எழுதி ஆக்கியவனுக்கு ஆண்டவருடைய திருச்சட்டத்தின் மேல் அப்படி ஒரு அன்பு, அதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றதுக்காக நான் படிச்சுனே இருந்தேன். ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு வசனம் கிடைச்சிது. அதில் என்னை ஃபர்ஸ்ட்லேருந்தே ரொம்ப ஆழ்மனதை தொட்ட வசனம் என்னவென்றால் சங்கீதம் 119 18வது வசனம். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். என்னோட பைபிள் எப்படி போட்டிருந்தா, திருச்சட்டத்தின் வியப்பானவற்றை நான் கண்டு உணருமாறு என் கண்களை திறந்தருளும். திருச்சட்டத்தில் அப்படி என்ன வந்து இங்கிலீஷ்ல என்ன விஷயம்னா, அது ஓப்பன் மை ஐஸ் டு see the wonderful things in your law. லா வந்து நம்மளை என்ன பண்ணோம்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். நம்ம வந்து இந்த தப்பை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்றது தான் ஒரு சட்டத்தினுடைய உருவாக்குறதுக்கு அதுதான் காரணம். ஆனால் இங்கே வந்து இதை எழுதி ஆக்கியோன் என்ன கேட்குறாருன்னா, உன் திருச்சட்டத்தின் வியப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை திறந்தருளும் அப்படின்னு கேட்குறாரு. அதை நான் இங்கிலீஷில் சொன்னால் ஓப்பன் மை ஐஸ் டு see the wonderful things in your law. உங்களுடைய wonderful things அப்படி நம்மளுக்கு இதை எப்படி சொல்லணும்னா, நம்ம வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாக ஆசீர்வாதமாக இருக்கணும்னா திருச்சட்டத்தை ஃபாலோ பண்ண தான் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். ஒரு போதகர் சொன்னால், இந்த பைபிள் முழுவதுமாக தீர்க்க தரிசன வார்த்தை, இந்த பைபிள் முழுவதுமாக ப்ராஃபசிஸ் தான், இந்த பைபிள் முழுவதுமாக ஆண்டவருடைய திருச்சட்டம். இந்த திருச்சட்டத்தை நம்ம எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் வந்து இன்னைக்கு என்னுடைய பிரசங்கமாக இருக்க போகிறது. எடுத்துக்கொள்ளுங்கள், மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதற்கொண்டு 4ஆம் வசனம் வரை. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாயிருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஏசப்பா வந்து ஊழிய பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 40 நாள் உபவாசம் இருக்கிறாரு. 40 நாள் உபவாசம் இருக்கும் போது பிசாசு வந்து அவரை சோதிக்கிறான். சோதிக்கும் போது இந்த 3 இன்ஸ்டன்ஸ்லயுமே ஆண்டவர் வந்து எதை காமிக்கிறார் அப்படின்னு பார்த்தா, திருச்சட்டத்தை தான் காமிக்கிறார், மறைநூல் இருந்து தான் காமிக்கிறார். 2 விஷயம். ஏசப்பாவும் இங்க பாலை நிலத்துல இருக்கிறாரு. அதுவே உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்களா. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும் படிக்கும் உன்னை இந்த 40 வருஷமளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. ஏசப்பாவும் வந்து பாலை நிலத்துல இருக்கிறாரு. இஸ்ரேல் மக்களும் வந்து எகிப்தில இருந்து கூட்டிட்டு வந்து அவர்களும் பாலை நிலத்துல இருக்காங்க. 2 பேருமே பாலை நிலத்துல இருக்கிறாங்க. 3வது வசனத்தை படிங்களா. 3வது வசனம், அவர் உங்களை எளியவராக்கினார், உங்களுக்கு பசியை தந்தார்னு ஒரு வசனம் இருக்கு. எகிப்து நாட்டுல இஸ்ரேல் மக்கள் இருக்கிற வரைக்கும் எதுவுமே இல்லை. என்ன இல்லைன்னா அவங்களுக்கு சுதந்திரம் கிடையாது. ஏன்னா அவங்க அடிமையா இருந்தாங்க. அவங்கள வந்து செங்கல் செய்ய சொன்னாங்க. செங்கல் செய்ய சொல்லும் போது என்ன பண்ணாங்க, அதுக்கான பொருளை தரல. நாங்க இந்த பேனரை போட்டோம், இந்த பேனருக்கான இந்த சைஸை கொடுத்தாலும் இந்த பேனரை போட முடியும். ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். ஆனா அதுவே நான் சின்னதா கொடுத்துட்டு இதை ஃபுல்லா போட சொன்னா போட முடியுமா? முடியாதுல்ல. ஆனா அந்த ஒரு சந்தர்ப்பத்துல எகிப்து நாட்டுல வந்து இஸ்ரேல் நாட்டு மக்களை ஆண்டவர்கள் வந்து அவங்க கிட்ட பொருளை கொடுத்துட்டு கம்மியா கொடுத்துட்டு இதுல இருந்து எங்களுக்கு செங்கல் வேணும்னு சொன்னாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்தாங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் அவங்களுக்கு வந்து குறைபாடே இல்லாம இருந்தது. என்னன்னா சாப்பாடு மட்டும் குறைபாடு இல்லாம இருந்தது. ஏன்னா எங்க வந்து கிளர்ச்சி உண்டாகும்னு பார்த்தா பசி இருக்கிற இடத்துல தான் கிளர்ச்சி உண்டாகும். நான் இதை பத்தி தியானிக்கும் போது யோசிச்சேன், நம்மலாம் உண்மையா பசினா என்னன்றத உணர்ந்து இருக்கிறோமா அப்படின்றது. நிறைய பேருக்கு வந்து கடவுளை வந்து அந்த கஷ்டத்தை தரல. சும்மா ஒரு மணிக்கு தான் சாப்பாடுனா 12:30 மணிக்கு பசி எடுக்கும், 1 மணிக்கு சாப்பிட்டுருவோம். அந்த 1/2 மணி நேரம் இருக்கும், பசியில இருக்கும். ஆனா உண்மையான பசி, இப்ப பசி எடுக்குது ஆனா சாப்பாடு இல்லை, அடுத்த 6 மணி நேரத்துக்கு சாப்பாடு இல்லாத ஒரு சந்தர்ப்பத்துல ஆண்டவர் நம்மள வைக்கல.
ஆனா இங்க ஆண்டவர் வந்து உபாகமத்துல 8வது அதிகாரத்துல அவர்கள் எளிவர ஆக்க வேண்டும் என்ற காரணத்தினால் அவர்களுக்கு பசியை தந்தார். அது வரைக்கும் பசினா என்னன்னு தெரியாத மக்களுக்கு ஆண்டவர் பசியை தருகிறார். இந்த மக்கள் பசி ஆயிட்டாங்களே என்ற ஒரே காரணத்துக்காக மத்தேயுல வந்துட்டு 4வது அதிகாரத்துல எடுத்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் பசியை உணர்கிறார். 2வது வசனத்துல அவர் 40 நாளும் இரவும் பகலும் நோன்பு இருந்தார், அதன் பின் பசியுற்றார் அப்படின்னு இருக்குது. நான் ஏன் வந்து இயேசுப்பா வந்து பசி அதை ஏன் அவங்க மென்ஷன் பண்ணோன்னு இருக்கும்போது எனக்கு இந்த வசனத்தை எடுத்து பார்த்தேன்னா இங்க அவருடைய குமாரர்கள் அவருடைய குமாரத்திகளுக்கு அவர் பசியை கொடுத்துட்டாருன்றதுக்காக இந்த இடத்துல வந்து அவர் வந்து பசியை அனுபவிக்கிறார், உணர்கிறார், முதலாக உணர்கிறார். இயேசு வந்து எப்படி வளர்ந்தாருன்னா பாலும் தேனும் உண்டு வளர்ந்தார். பசினா என்னன்னு தெரியாது. மோஸ்ட் ஹெல்த்தியஸ்ட் ஃபுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பாலும் தேனும் தான். நம்ம உடம்ப வந்து சீக்கிரமா வந்து அது வந்து உடல் இருக்க அத்தனை காயங்களும் ஆற்றக்கூடிய உணர்வு, ஸ்ட்ரென்த் கொடுக்குற உணவு அது. இப்படி இருக்கிறவர் இங்க வந்து இது பண்றாரு. அங்க சோதனை வரும்போது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று பார்த்தால், பசி வந்தோடனே நான் எகிப்து நாட்டிலே இருந்திருக்கலாமே, இருந்திருந்தா அட்லீஸ்ட் அங்க நான் சாப்பிட்டுட்டு உண்டு மடிந்திருப்பேன். நீங்க வந்து என்னை வந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு போறேன்னு சொல்லிட்டு என்னை வந்து இப்படி வந்து பசியினால வருந்து விடுறீங்க அப்படின்றாங்க. அவங்க சொல்றாங்க. இங்க வந்து ஏசப்பா பசி உடுக்கும் போது சாத்தான் வந்து சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? 3வது வசனத்தை படியுங்களேன். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாயிருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். அவர்களுக்கும் நம்மளுக்கும் இருக்க ஒரு வித்தியாசம் என்னன்னா, நம்மளுக்கு இயேசு வந்து வார்த்தையை உபயோகிக்கிறார். ஏன் இயேசுப்பா வார்த்தையை உபயோகிக்கிறார்னா அவருக்கு தெரியும் வாழ்வு தரும் தெய்வம் யாருன்னா இயேசுதான். அவர் சொல்றாரு யோவான் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் முதல் கொண்டு படிங்களா. அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். 35 இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். ஏசப்பா வந்து வசனத்தை உபயோகிக்கிறாரு. நான் திரும்ப சொல்றேன். He saw the wonderful thing that contains that was in this verse, that was in the law. மனிதனுக்கு என்று ஒரு அஃபென்சிவான சிச்சுவேஷன், ஒரு பசி இருக்க சிச்சுவேஷன்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு டயர் சிச்சுவேஷன், டேஞ்சரஸ் சிச்சுவேஷன்ல இருக்கும் போது நம்ம எல்லாரும் வந்து நம்மளுடைய நிலையை உடைத்து நம்ம வந்து திட்டுவோம், ஏன் தான் இந்த மாதிரி நேரத்தில் இருக்கிறோம், ஏன் இந்த மாதிரி இருக்கும்ட்டு. ஆனால் ஆண்டவர் வந்து கரெக்டாக நம்மளுக்கு ஒரு எடுத்துக்காட்டை காமிக்கிறாரு. என்ன காமிக்கிறாருன்னா, எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் இங்கே வந்து உனக்கு ஒரு பைபிள் வேர்ஸ் இருக்கு, ஒரு வசனம் இருக்கு. அந்த வசனம் வந்து உன்னை தேற்றும். ஆனால் வந்து நீ அதை உணரணும்னா யூ நீட் டு ஸ்டடி, மெடிடேட் த வேர்ட் ஆஃப் லார்ட். 2வது கீரையும் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீ தேவனுடைய குமாரனேயானால் தாழக் குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்திக் கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். எழுதியிருக்கிறதே அவனுக்கும் வசனம் தெரியுது. அதற்கு இயேசு பிரதியுத்தமாக, உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம். இது என்னன்னா நம்ம எல்லாருமே வந்து இப்போ வந்து பாலைவனத்தை தாண்டி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துல இருக்கிறோம். இந்த இடத்துல இருக்கும் போது நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வசனத்தை நம்ம தியானித்து இதை எப்படி வந்து யூஸ் பண்ணணும், ஏசப்பா எப்படி யூஸ் பண்ணாரோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். பிசாசானவன் யூஸ் பண்ண மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. இதுல என்ன சொல்றேன்னா, உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்று எழுதியுள்ளது. எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் நம்ம வந்து ஆண்டவரை சோதிக்க கூடாது. ஏசாயா 45ஆவது அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்து படித்து பாருங்களேன். அதோட நிறுத்திக்கொள்ளுங்க. களிமண் தன்னை உருவாக்கியவரை நோக்கி என்ன செய்கிறா என்று கேட்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கும் அப்படின்னு தான் ஏசப்பா கேட்கிறாரு. எரேமியாவை வந்து டைரக்டா வந்து கொய்யவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. ஏசாயால வந்து ஆண்டவர் கேட்கிறார், நம்மளாம் யாரு, நம்மளாம் களிமண். கொய்யவனிடம் நம்ம கேட்கலாமா, எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அப்படின்ட்டு கேட்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான ஒரு திருச்சட்டத்துல 3 விஷயம் என்னன்னா வந்து, எனக்கு சாப்பாடு ஏன் தர மாட்டீங்க, எனக்கு ஏன் வந்து வீடு வசதிகள் செய்து தர மாட்டீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. 2வது விஷயம், என்னை ஏன் இப்படி வைத்திருக்கிறீங்க அப்படின்றத வந்து கேட்கவே கூடாது, கண்டிப்பா கேட்கக்கூடாது. நான் வந்து நடுவுல கடைசியா ஜெபிச்ச ஒரு வசனம்னா, எந்த நிலையில இருந்தாலும் சரி, நீங்க தான் எனக்கு கடவுள், எனக்கு வேற இதுவே கிடையாது.
ஏன் வந்து ஆண்டவர் வந்து அந்த சோதிக்க வேணாம், நீ கேட்காத, ஏன் அப்படி கேட்கிற? ஏன்னா வந்து எரேமியால வந்து திருப்பி ஆண்டவர் சொல்லுகிறார், எரேமியாவை வந்து குயவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கும் போது அந்த குயவன் வந்து களிமண்ணை செய்து கொண்டினே இருக்கிறான். திடீர்னு அவனுக்கு வரலாம் தூக்கி உடச்சு போட்டு திருப்பி செய்யறான். அந்த மாதிரி ஏசப்பா கேட்கிறாரு, எனக்கு உங்களெல்லாம் பிடிக்கலன்ட்டு தூக்கி நான் அழிச்சு போட்டு திருப்பி வேற ஒருத்தவங்களை உருவாக்கினா என்ன பண்ணுவீங்க அப்படின்றத கேட்கிறாரு. அவர் கேட்கிறாரு. ஆனா நம்மள அந்த மாதிரி செய்யல. 20-30 வருஷமா இந்த உலகத்துல வாழ்ந்து இருக்கிறோம். ஒவ்வொரு நிமிடமும் வந்து நம்ம வந்து கடவுளுக்கு எதிரான காரியங்களை தான் செய்து கொண்டிருக்கோம். உலகத்துல இருக்கிறவங்க அப்படிதான். ஆனா ஏசப்பா நினைச்சிருந்தா எப்பயோ இவன் வேணாம் அப்படின்னு பண்ணிருக்கலாம். அப்படி பண்ணல. அவர் வந்து நம்மளுக்கான சான்ஸை கொடுத்திருக்காரு. ஏன்னா வந்து பிதாவானவர் அவரை நம்மளுக்காக வந்து பலியாக இங்க தந்து விட்டார். ஸோ பரிகாரம் அங்க நடந்துச்சு. ஆனாலும் வந்து நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு மாசத்துக்கு ஒரு 2 தடவையாவது நம்மளுக்கு ஏன் இந்த நிலைமை, ஏசப்பா ஏன் ஏசப்பா எனக்கு இதை நீங்க பண்ண முடியாதா, இதை நீங்க பண்ண முடியாதா அப்படின்றத வந்து நீங்க அடுத்த தடவை கேட்கக்கூடாது. கேட்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க வந்து யோசிச்சுக்கங்க, நீங்க யாரு? களிமண். அந்த வசனம் அந்த திருப்பி அந்த இதை மட்டும் படிங்களேன். களிமண் தன்னை உருவாக்கியவரை நோக்கி என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொல்லவே கூடாது. அது வந்து ஒரு இதுவே கிடையாது. இதை வந்து ஏசப்பா நினைச்சிருந்தா கேட்டிருக்கலாம்ல பிதாவானவர்கிட்ட, இதுதான் ஒரே வழியா எல்லாரும் வந்து பரலோகத்துக்கு வருது, எல்லாரோட பாவ மன்னிப்பு பெறுவதற்கு, சால்வேஷன் ரட்சிப்பு அடைகிறதுக்கு நான் ரத்தம் சிந்ததுன்னா ஒரே வழியான்ட்டு பிதாவிடம் கேட்டிருந்தால் நம்ம நிலைமெல்லாம் என்ன? இஸ் ஃபாலோயிங் த லா, why shouldn't we follow the law? பிறந்த முதற்கொண்டு இன்னைய வரைக்கும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு குறையும் வச்சது கிடையாது. சொல்லிட்டாரு, அநேக we are precious more than the sparrows. அவர்களை போஷிக்கிறவர் நம்மளை போஷிக்காமல் விட்டுவிடுவாரான்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் நம்மளுடைய சந்தர்ப்பம் என்ன, எங்க கொண்டு போய் விடுகிறது என்றால் அந்த கேள்வி கேட்கணும் அப்படின்னு ஒரு இடத்துல தான் நம்மளை போய் விடுது. அந்த நேரத்துல நம்ம திருப்பி வந்து வாழ்க்கையில வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹியூமர்னுவாங்க. வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கும், லேர்ன் பண்ணணும். 3 விஷயம் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து லைஃப் இஸ் அ கான்ஸ்டன்ட் சேஞ்ச், மாறிக்கொண்டே இருக்கும். இன்னைக்கு இப்படி இருக்கிறவங்க நாளைக்கு வந்து வேற மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம், இன்னைக்கு இதை கத்துக்கணும்னா நான் போயிட்டு இதுவே நாளைக்கு வேற யாருன்னா வேற மாதிரி இதையே கத்துக்கணும். இது 3. மூணாவது ஒரு விஷயம் வந்து ஹியூமர். கொஞ்சம் வந்து அந்த காமெடி ஹியூமர் சென்ஸ் இருக்கணும் அப்படின்றது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம சிரிச்சிங்கன்னே நம்மளாம் எதுவுமே கிடையாது, நம்ம களிமண் தான் அப்படின்னு சிரிச்சுனே விட்டுன்னு வச்சிங்களேன், அப்படியே நம்மளுக்கு அது பழகிடும். நம்ம வந்து ஒரு டெஸ்பரேட் சுச்சுவேஷன்ல ஏன் ஏசப்பா, ஏன்னா நான் கேட்டிருக்கேன், ஏன் ஏசப்பா இப்படி அப்படின்னு கேட்கும் போது ஒருத்தவங்க வந்து என்கிட்ட ஜோம் பண்ணி நீ ஏசப்பா கிட்ட கேள்வியை கேட்கக்கூடாதுட்டாங்க. ஏசப்பா கிட்ட கேள்வி கேட்காம நான் வேற யார்கிட்ட போய் கேள்வி கேட்க முடியும்? என்னோட கேள்விகளுக்கு பதில் எங்க இருக்கு? ஏசப்பா கிட்ட தான் இருக்கு. ஆனா அந்த கேள்விக்கு எல்லாத்துக்கும் பதில் வந்து வசனத்துல நம்மளுக்கு கிடைச்சிருது. ஸோ அதனால வந்து நம்ம வந்து திருப்பியும் நம்ம கடவுளை சோதிக்கிற மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது, எதுவுமே கேட்கக்கூடாது. சோதனை வந்து கேள்வினால நம்ம கேட்கிறோம், ஐயோ இப்படி நம்ம ஜோம் பண்றோமே, இப்படி பைபிள் வசனம் படிக்கிறோமே, ஆனாலும் நம்மளுக்கு என்ன, உனக்கு என்ன செஞ்சாகணுமா அப்படின்றது தான் எனக்கு கேள்வி. மீகால ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, ஆனா அது காணிக்கைக்காக ஒரு வார்த்தை அது. ஆனா நான் வந்து அது லைஃப்ல எல்லாத்துலயும் அப்ளை பண்ணிக்கிறேன். என்ன சொல்றாருன்னா, நீ என்கிட்ட நந்துக்கிற மாதிரி போயிட்டு உன் கவர்னர்கிட்டயோ உன்னை ஆள்றவங்கிட்டயோ நந்துக்க முடியுமான்னு கேட்டுக்கிறாரு. நடந்தா என்ன பண்ணுவானுங்கன்னு கேட்டிருக்காரு. வச்சு போட்டுருவானுங்க, இல்லை ஜெயில தூக்கி போட்டுருவானுங்க. மீகால ஆண்டவர் உண்மையா அதை கேட்டுக்காரு. லிட்டரலான வசனம் அது. could you do the same thing what you're doing to me to your governors, to your officers அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் வந்து காணிக்கைக்காக கேட்ட ஒரு வசனம். ஆனா நான் லைஃப்ல எல்லாத்தையும் அப்ளை பண்றேன். உங்களால வந்து எப்படி நீங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கிட்டயோ ஒரு கலெக்டர் கிட்டயோ ஒரு ஜட்ஜி கிட்டயோ போய் கேட்க கூடாது, ஜட்ஜி கிட்ட பேசவே முடியாது. இப்படி உலக பிரகாரமான ஒரு சட்டம் இருக்கும் போது நம்ம வந்து ஏன் வந்து ஏசப்பாவிடம் நம்ம வந்து இந்த மாதிரி கேள்விகளை போய் கேட்கணும்? ஒரு உலக பிரகாரமான ஒரு மனுஷன் மிஞ்சி போனா ஒரு 60 வருஷத்துல வந்து அவன் ஜட்ஜில இருந்து அவனுங்க பதவி போயிட்டு திருப்பி இன்னொரு ஜட்ஜுக்கு வந்துருவான். அவருக்கே வந்து இந்த மாதிரி ஒரு சட்டம், ஒரு பவர் இருக்குன்னா நம்மளை படைத்த ஆண்டவருக்கு இதை விட எவ்வளவு பவர் இருக்கு. ஏன்னா இந்த 3 விஷயம் தான் வந்து, இந்த 3 திருச்சட்டங்கள் தான் வந்து நம்மளை வந்து பிந்திய நிலைக்கு செல்றது. இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் ஃபார்வர்ட் we are going backwards ன்னு பாத்தீங்கன்னா இந்த 3 இடத்துல தான் நம்ம வந்து இதா வரும். 3வதான காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதே மத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதற்கொண்டு 10வது வசனத்து வரை படிங்களா. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து 9 நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு
அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். மூன்றாவது ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான், யாரையும் நம்ம வந்து வணங்கக்கூடாது. தேவனாகிய ஆண்டவரை தவிர்த்து யாரையும் வணங்கக்கூடாது. நான் வந்து இதை ரொம்ப முக்கியமா இதை நான் பேசலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா 2 மாதங்களுக்கு முன்பு நான் சென்ட் தாமஸ் மவுண்ட் போயிட்டு இருந்தேன். எனக்கு வந்து திடீர்னு எதனா ஒரு மலை ஏறணும், பார்த்தா பக்கத்துல இருக்க மலை, அதுதான் போயிருந்தோம். ஒரு சண்டே போயிருந்தோம், நானும் என் ஃப்ரெண்டோ போயிருந்தோம். போயிட்டு இருக்கும்போது நாங்கள் ஆராதனை நடந்து கொண்டு இருந்தது, பிரசங்கெல்லாம் நடந்து கொண்டு நாங்கள் பார்க்கறதுக்கு போயிருந்தோம். பார்க்கறதுக்கு போயிட்டு இருக்கும்போது பிரசங்கெல்லாம் இருந்தது. பிரசங்கம் யார் பண்ணாலும் நான் யார் பண்ணாலும் கேட்பேன். அதுலலாம் வந்து கேத்தலிக், ஆர்த்தடாக்ஸ் யார் இருந்தாலும் கேட்பேன். எனக்கு வந்து அப்போ திடீர்னு தோணுச்சு, என்கிட்ட வந்து ஒரு 2 பேர் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து வணங்கினா மாதா கோயிலில் வணங்கினா வந்து உனக்கு வந்து நடந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து அப்போ வந்து வாழ்க்கையில் வந்து பல விஷயங்கள் வந்து நடக்க வேண்டியதாக இருந்தது. நான் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன், நானும் ஒன்றும் பேசினே இருந்தோம். அப்போ வந்து இல்லை, என் வாழ்க்கையில் நல்லது அப்படின்னு ஒன்று நடக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, இதுமாரி நடக்காம போயிட்டோம் பரவாயில்ல, ஆனால் நல்லதுன்னு ஒன்று நடக்கணும்னு இருந்துச்சுன்னா அது இயேசுவின் நாமத்தினாலே அப்படிதான் நடக்கணும், மற்ற யாருடைய நாமத்தினாலும் நடக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப ஆதாரமாக வந்து என்கிட்ட சொன்னவங்க வந்து அவங்க குடும்பம் தான் வந்து வடச்சென்னையில வந்து ஊழியத்தையே கொண்டு வந்தாங்க. ஊழியனா என்னன்றத கொண்டு வந்ததே மக்களுக்கு அவங்க தான். நான் உண்மையாக அங்கே உட்காந்து நானும் அவனும் பேசிட்டு இருக்கோம், பிரசங்கம் நல்லா இருந்தது, பாட்டு நல்லா இருந்தது, சும்மா நின்றுட்டு இருந்தோம். அப்போ வந்து நான் யோசித்தேன், ஒரு வார்த்தையை நம்ம வந்து கேட்டுடலாமே, நம்மளுக்கு நடந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் வந்து எனக்கு அந்த நேரத்தில் தோணுச்சு, எனக்கு என் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் நல்லதே நடக்கலாம்னாலும் பரவாயில்ல, ஆனால் நல்லதுன்னு ஒன்று நடக்கணும்னா அது இயேசுவின் நாமத்தினாலே மட்டும்தான் நடக்கணும், வேற யாராலையும் நடக்க வேணாம். அந்த மாதிரி என் வாழ்க்கையில் நல்லது நடக்குது. நான் ஏன் சொல்றேன்னா, எல்லாருமே வழி தவறும் அதான். கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி. இயேசு யாருக்கு வணங்கினார்? கடவுளாகிய ஆண்டவரை வணங்குறார். நம்ம இப்போ யாரெல்லாம் வணங்குவோம்? நான் போயிட்டு இங்க ஒரு கோயில் இருக்கு, நான் அந்த கோயிலை வந்து நான் மதிக்கிறேன். ஏசப்பா அப்படின்ட்டு அந்த கோயிலை போய் வணங்கலாமா? நான் உள்ள போயிட்டு ஏசப்பா எனக்கு எல்லாமே செய்யுங்க அப்படின்னு நான் போய் பண்ணலாமா? நான் ஏசப்பா நாமத்தை தான் சொல்றேன். ஆனா ஒரு முறை இருக்குல்ல, எங்க வந்து தவற விடுறோம் அப்படின்றது. இது ரொம்ப எதுக்காக ஆண்டவர் என்னை இதை பேச சொல்றாரு? எனக்கு இந்த மாதிரி பேசுறது உடன்பாடு கிடையாது, எனக்கு பிடிக்காது. ஆனா வந்து இதை நான் சொல்லணும் அப்படின்ற எனக்கு நான் இன்னைக்கு காலைல கூட உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது இது சொல்லாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ அன்னைக்கு அந்த மாதிரி பண்ண அப்படின்ற எனக்கு அந்த விஷயம் ஞாபகம் வந்து. சரி, நான் சொல்லிதான் ஆகணும். இன்னொன்று, இது முக்கியமான பைபிள்ல இருக்கு, ஆண்டவரே அதை வந்து பண்றாரு. தேவனாகிய ஆண்டவரை தவிர்த்து வேற யாரையும் வணங்கக்கூடாதுன்றாரு. ஆனா நம்ம வந்து என்ன பண்றோம், நம்மளுக்கு வந்து லிபரலைசேஷன் நடக்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா வந்து நம்மளாம் வந்து ஹியூமனிட்டியை வந்து எதுல காமிக்கிறோம் அப்படின்றனா நம்மளுடைய ஃபார்வர்ட்னஸ், ப்ரொக்ரெசிவ் திங்கிங்ல காமிக்கிறோம். ஆனா வந்து மனிதன் வந்து ரொம்ப ரொம்ப கன்சர்வேட்டிவ். மனிதன் கடைசி வரைக்கும் கன்சர்வேட்டிவா தான் இருப்பான். நம்ம நல்லவங்க, நல்ல இது உள்ளவங்கன்றதுல வந்து நிறைய கிறிஸ்டியன்ஸ் வந்து இதுல வந்து என்ன பண்றாங்கன்னா தாங்களே வந்து இது பண்ணிக்கொள்கிறார்கள். ஓகே, நான் போய் இங்கே தானே நம்ம தானே இயேசுவின் நாமத்தினால தான் ஜபிக்கிறோம் அப்படின்றது. நான் உண்மையாக உட்காந்து யோசிக்கும் போது என்னால் போயிட்டு அந்த கோயில் உள்ள போயிட்டு இயேசுவின் நாமத்தினாலே, நான் எங்கே போனாலும் இயேசுவின் நாமத்தினாலே அப்படின்றது தான் ஜபிப்பேன். ஆனால் நான் அங்கே போய் ஜபிக்க முடியாது, ஒரு மசூதியும் ஜபிக்க முடியாது, அவங்களும் ஒத்துக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து நம்மளுடைய ஆண்டவரை தவிர்த்து எந்த ஒரு இடத்துலையும் வந்து யாரையும் வணங்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னொரு முக்கியமான மறைநூல் வாக்குத்தத்தம் என்னன்னா, ஆண்டவர் வந்து 6 நாள் இந்த உலகத்தை படைக்கிறார், 7ஆம் நாள் வந்து ரெஸ்ட் தராரு. ஏன் ரெஸ்ட் தராரு? மனுஷனுக்குன்னு அவருக்கு தெரிஞ்சிச்சு, இந்த 6 நாள் வந்து மனுஷன் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், மனுஷனுக்குன்னு ஒரு ஓய்வு வேண்டும் என்றார். அந்த ஓய்வு நாளை வந்து நீ வேற எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்றார். எப்போ பேசிக்ஸ் இங்கிலீஷ் பேசணும்னா இங்கிலீஷ் பேசலாம் வேணாம். படிக்கணும்னா என்ன தேவைப்படுது? ABCD EFGH ஆல்பபெட்ஸ் தேவைப்படுது. தமிழ் படிக்கணும்னா என்ன தேவைப்படுது? காங்காச்சா AAEE தேவைப்படுது. ஆண்டவர் உனக்குள்ள இருக்கணும்னா என்ன தேவைப்படுதுன்னா 2 விஷயம் தேவைப்படுது. ஒரு சில விஷயங்கள் தேவைப்படுது. அதுல முக்கியமான 2 விஷயங்கள், உன் தேவனாகிய ஆண்டவரை மட்டும்தான் வணங்கணும், அவரை எல்லாமல் வேற ஒரு தெய்வம் இல்லை. 2வது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நீ ஓய்வு நாளை அனுசரிக்க வேண்டும். வேற எதுவுமே கிடையாது. அதுக்கு அடுத்தது தான் வந்து மற்ற எல்லாம் வருது. நீ அன்னைக்கு தான் வந்து கல்யாணம், அன்னைக்கு தான் வந்து நிச்சயதார்த்தம் வைக்கிறாங்க அப்படின்னா போவாத, லிட்டரலா போவாத. அன்னைக்கு தான் உங்களுக்கு வேலைன்னா போவாதீங்க, அன்னைக்கு தான் உங்களுக்கு இதுனா போவாதீங்க. இதெல்லாம் பேசிக். இது ஏன் நான் திருப்பி சொல்றேன்னா, ABCD கத்துக்கினா ஒண்டி மட்டும்தான் வந்து இங்கிலீஷ் படிக்க முடியும், காங்காச்சா தெரிஞ்சுக்கினா ஒண்டி மட்டும்தான் வந்து தமிழ் படிக்க முடியும். 2 டேபிள்ஸ் 3 டேபிள்ஸ் 4 டேபிள்ஸ் தெரிஞ்சுக்கினா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து 50 + 50 ரூபா கொடுத்துட்டு
30 ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருக்கோம்னா மீதி 20 ரூபா வாங்க முடியும். சரிங்களா? இது பேசிக். ஆண்டவர் வந்து எகிப்திலிருந்து இஸ்ரேல் நாட்டு மக்களை கூட்டி கொண்டு பாலும் தேனும் ஓடுகிறோம் கானான் தேசத்துல அப்படியே உட்கார வைக்கிறார். அதை ஆண்டவரால் பண்ண முடியும். அதை பண்ண முடியும். ஆனா நீ இதை வந்து பேசிக்கை வந்து பண்ணல அப்படின்னா வேற எதுவுமே ஆண்டவர் பண்ண மாட்டார். உன்னோட பயணம் வந்து வனாந்திரத்திலே முடிந்து விடும். எல்லாமே இருக்கும் வனாந்திரத்துல வந்து. நான் திருப்பி இன்னொரு வசனம் படிக்கிறேன், இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 40 வருஷம் நடந்தாங்க, வனாந்திரத்திலே நடந்தாங்க. பாதி பேரோட வாழ்க்கை வனாந்திரத்திலே முடியுது. ஆனா வந்து காலடிகள் வீங்கவும் இல்லை. நான் இதை வந்து எங்க எத்தணும், இது ரொம்ப பெரிய விஷயம். நான் உட்காந்து அடிக்கடி யோசிப்பேன், யஸ்பா இவ்வளோ நாள் கொண்டு வந்துட்டீங்க, இவ்வளோ நாள் கொண்டு பண்ணி. ஆனா வந்து என்னை வந்து அந்த இடத்துல தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். எனக்கு வந்து இந்த கஷ்டத்தை கொடுத்துட்டு போயிட்டு இது பண்ணோம். வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, எவ்வளோ பேர் ஒரு வேளை உணவு உண்றதுக்காக பல பேர் பல விதமான சூழ்நிலைகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்மளுக்கு 3 வேளையும் இல்லை, 3 வேளை இல்லை, நம்மளுக்கு வந்து 4ஆவதா ஒரு ஸ்நாக்ஸ்லாம் போய் வாங்கி சாப்பிட்டுன்னு இருக்கிறோம். 5ஆவதா ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம். போர் அடிச்சுன்னா வண்டி எடுத்துன்னு போயிடும். அந்த மாதிரி ஒரு நிலையில எடுத்துன்னு வந்து வைக்கிறார். அதற்கு தான் இந்த வசனம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த வசனத்தை வந்து எதை வச்சு நான் சொல்லுவேன்னா, இந்த பேசிக்ஸ் இல்லைன்னா உன்னை ஆண்டவர் நல்லா தான் நடத்துற மாதிரி இருக்கும், ஆனால் நீ வனாந்திரத்திலே தான் இருப்ப. பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை, வனாந்திரத்தில் 40 வருஷம் அவங்கள வந்து கூட்டிட்டு போறாரு. சாப்பாடு சரிங்களா, அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு, செருப்பு கிழியில. ஸோ அவங்களுக்கு வந்து என்னன்னா பாதுகாப்பு. அந்த முரடான பாதைகளை நடக்கும்போது அவர்களுக்கு பாதுகாப்பு எல்லாமே இருந்தது. ஆனா வந்து என்ன, அவர்களால் பாதி பேரால பாலைவனத்தை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை வந்து காண முடியவில்லை. ஏன் காண முடியவில்லை என்றால் அவர்கள் வந்து இந்த திருச்சட்டத்தை ஒழுங்காக வந்து அவர்கள் வந்து கடைப்பிடிக்கவில்லை, அதை புரிஞ்சிக்கல. நான் இப்போ வந்து வனாந்தரத்தில் இருக்கிறேன்னா பாலைவனத்தில் பாலும் தேனும் மூடுகிற கானான் தேசத்தில் இருக்கிறேனான்றது வரை எனக்கு தெரியல. நான் நடுவில் இருக்கிறேன். கொஞ்சம் அப்படியே ஆண்டவருடைய கிருபையாலும் கொஞ்சம் ஒரு இதனாலும் அங்கே போயிடலாம். ஆனால் அங்கே போகிறதுக்கான எங்கே தடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, என்ன தடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குணங்கள், நம்மளுடைய ஒரு சில பேசிக்ஸை வந்து நம்ம வந்து கடைப்பிடிக்காமல் இருக்கிறோம் அப்படின்றது. ஸோ 3 விஷயம். ஒன்று வந்து ஆண்டவருடைய வார்த்தை, 2வது விஷயம் வந்து ஆண்டவரை சோதிக்கக்கூடாது, மூன்றாவது ஒரு விஷயம் உன் கடவுளாகிய ஆண்டவரை தவிர்த்து வேற யாரையும் வந்து நீ வணங்கக்கூடாது. இந்த 3த்தையும் நம்ம வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். நம்மளுடைய கடவுளுடைய வார்த்தை திடீர்னு நம்மளுக்கு வந்து எல்லாத்துக்குமே இந்த பைபிளில் உங்களுக்கான வார்த்தை இருக்குது. எந்த சூழ்நிலை இன்னைக்கு தான் அந்த சூழ்நிலையை கண்டுபிடிக்கிறாங்க, இன்னைக்கு தான் அந்த புதுசாக ஒரு பிரச்சனை நம்மளுக்கு எல்லாம் உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைபிளை புரட்டி போட்டிங்கன்னா அதற்கான வசனம், அதற்கான ஒரு புரிதல் இந்த பைபிளில் இருக்கும். பைபிளை கூட புரட்டி போட தேவையில்லை. ஆதியாகமத்தை ஜெனிசிஸை மட்டும் புரட்டி போட்டிங்கன்னா அதற்கான வசனம் ஜெனிசிஸில் இருக்கும். ஸோ நம்ம வந்து திருப்பி வந்து நான் வந்து என்னதான் அப்படி ஒண்டர்ஃபுல் திங்ஸ் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான். லா ஒன்லி ரெஸ்ட்ரிக்ட்ஸ். கடவுளுடைய திருச்சட்டம் வந்து நம்மளை வந்து சட்டமே லாவே வந்து ஏன் லா வந்து உலகத்தில் உண்டாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் உண்டாக்குனாங்க? ஒரு விதமான டிசிப்ளினான லைஃப்பை உருவாக்கணும். நம்மளாம் வந்து யாரும் மிருகத்திற்கு அதற்கு அடுத்து உள்ள ஒரு ஜென்மங்கள். நம்மளாம் லா அப்படின்னு ஒன்று இல்லைன்னு வச்சுங்களேன், நம்மளாம் எப்படி நடந்திருப்போம் இந்த இதில்? லா இருக்கும் போதே இப்போ இருக்கிற சொசைட்டியில் நம்மளால உள்ளே போயிட்டு வெளியே வர முடியுமா? எங்கே டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு சட்டம் வந்து நம்மளை வந்து சுருக்கி கொண்டே நம்மளை வந்து ரெஸ்ட்ரிக்ட் தான் பண்ணும். அதிலிருந்து வரும் அப்படி அந்த வியக்கத்தகுதான செயல்கள், ஒண்டர்ஃபுல் திங்ஸை வந்து நம்ம காணணும் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த 3 விஷயம் இதுதான். உனக்கு வந்து நீ வந்து அப்பத்திற்காக மட்டும் வாழல, உலகத்துல இருக்க ஒரு விஷயத்தினால வாழல. என்னோட 40 நாள் உபவாசம் இருப்பாங்க அப்படின்னு நான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன். முழு நேரமும் எப்படி உபவாசம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு வார்த்தையினால்தான் வாழ்வு தரும் உணவு அவராக இருக்கும்போது நம்மளுக்கு பசி ஏற்படாது. பசி ஏற்பட்டாலும் அதை மேற்கொள்ளும் ஸ்ட்ரென்த் வந்து நம்மளுக்கு அங்கே கிடைக்குது. ஸோ பேசிக்காக வந்து பேசிக் நீட்ஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்துலேயே வந்து ஆண்டவர் இது பண்ணிட்டாரு. அதனால் நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணுவோம். 2வது ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை சோதிக்கக்கூடாது. யாரையுமே நம்ம சோதிக்கக்கூடாது. முக்கியமாக ஆண்டவரை சோதிக்கக்கூடாது. வசனம் இருக்குது தான், உன் கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் உன் கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள் அப்படின்ட்டு. நீ போகையும் வரையும் உன் தேவனாக கர்த்தர் உன்னோடு இருப்பார். அவர் நீ செல்லும் இடமெல்லாம்
உன் கூடவே இருப்பார் அப்படின்ற ஒரு வசனம் இருக்குது, பல வசனங்கள் இருக்குது. அதற்காக வந்து நம்ம வந்து ரூல்ஸை மீறி போகிறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்கணும். நம்ம அது வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விட்டமின் டேப்லெட் மாதிரி நம்மளுக்கு. நம்ம அந்த மாதிரி இருக்கும். மூன்றாவது ஒரு விஷயம், உன் கடவுளாகிய ஆண்டவரை, மூன்றாவது ஒரு விஷயம், அவரை தவிர்த்து நீ வேற யாருக்கும் பணி செய்யாதே அப்படின்னு இருக்குது. பேசிக் இதுதான், அவருக்காக பணி செய் அப்படின்றது தான். இதனால நம்மளுக்கு வரும் பயன்கள் என்ன? இந்த லானால நம்மளுக்கு வரும் பயன்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, உபாகமம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம், இன்று நான் உங்களுக்கு கட்டளையிடும் எல்லா கட்டளையும் கடைபிடிப்பதில் கருத்தாய் இருங்கள், அதனால் நீங்கள் வாழ்ந்து பெருக வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசை, அப்படின்ற ஒரு நிலைப்பாடு உங்களுக்கு இருக்கணும்னா அதற்கான பேசிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் இடுகிற கட்டளைகளை நம்ம கடைபிடிக்கிற கருத்தா இருக்க வேண்டும். கட்டளைகளை எப்படி கடைபிடிப்போம்னு பாத்தீங்கன்னா, த்ரூ மெடிடேட்டிங் இஸ் வேர்ட். நம்மளுடைய கண்களை வந்து, நான் ஒரு நாள் முன்னாடி போகும்போது எனக்கு வண்டியில எழுதியிருக்குது ரொம்ப பிடிக்கும். ஒருத்தர் எழுதியிருந்தாரு, உன் வாழ்க்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டேஷ்ன்னு சொன்னீங்கன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? உன் வாழ்க்கை உன் கையில் தானே. ஒருத்தர் எழுதியிருந்தார், உன் வாழ்க்கை உன் கண்ணில் எழுதியிருந்தார். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நான் நிறைய பேர்கிட்ட சொல்றேன், யாருமே நம்ப மாட்டாங்க உன் வாழ்க்கை உன் கண்ணில் இரு அப்படின்ட்டு. அப்புறம் தான் வந்து பைபிள்ல ஒரு கண்ணுக்கான ஒரு வசனம் வந்து, அது ஒரு சாப்டரே இருக்குது. சாப்டர்ல கிட்ட ஒரு கடல்ல ஆழம் எவ்வளோ பெருசோ அவ்வளோ பெருசு இருக்கு கண்ணுக்கான ஒரு வசனம். எதையும் சரி செய்ய தேவை, கண்ணை சரி செஞ்சுட்டா போதும், மற்ற எல்லாம் சரியாயிடும் அப்படின்றது தான் பேசிக். அதுதான். நீ வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து போயிட்டு எல்லாத்தையும் கற்றுக்கணும்லாம் ஒரு அவசியம். அந்த வசனம் வந்து நான் போன ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தியானம் பண்ணும்போது வந்து படிக்கும் போது வந்து எடுத்து வச்சிருந்தேன். ஆனால் கண்ணை சரி செஞ்சது மற்ற எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற ஒரு வசனம் இருக்கு. அதே தான் இங்கே நான் சொல்கிறேன், என் கண்களை திறங்கள் ஆயிசப்பா, என் செவிகளை திறங்கள். ஏன்னா திருப்பி இறைமையில ஆண்டவர் சொல்கிறாரு, பார்க்கறதுக்கு கூட இவங்க வந்து கண்ணை திறக்க மாட்டுறாங்க, கேட்கறதுக்கு கூட தன் செவிகளை திறக்க மாட்டுறாங்க அப்படின்னு ஆண்டவர் திருப்பி சொல்கிறார். ஸோ வந்து நான் திருப்பியும் வந்து அதை தான் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னா, நம்ம கண்களை வந்து திறக்கணும். நம்ம டெய்லி படிக்க உங்களுக்கான ஒவ்வொரு விதமான பொக்கிஷங்கள் இதில் கிடைக்கும். ஆனால் பொக்கிஷங்களை வந்து நம்ம அப்படியே 2 டேபிள்ஸை வந்து எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், 2 டேபிள்ஸை வந்து டெய்லி பார்த்துனே இருந்தால் நமக்கு 2 டேபிள்ஸ் டேரெக்டாக மைண்டுக்கு ஏறிடும். அதை நம்ம எப்படி செயல்படுத்துகிறோம், எப்படி அவுட்புட்டில் எடுத்துகிட்டு வரோன்றதை நம்மளுக்கு அதை யூஸ் பண்ணும்போது தெரியும். அதே மாதிரி தான் இந்த பைபிள் வசனமும். திரும்ப நம்ம இதை படிக்க நம்மளுக்கு வந்து நம்மளே அறியாமல் நம்ம மனதுக்குள்ளே போய்டும். ஒன்ஸ் நம்ம மனதுக்குள்ளே போயிட்டோன்னா இட் வில் ஆக்ட். நம்ம ஆக்ட் பண்ண தேவையில்ல, இட் வில் ஆக்ட். அதனால வந்து ஆண்டவர் வந்து உனக்கு பரலோகம் தான் அதை மட்டும் சொல்ல, நீங்கள் வாழ்ந்து பெருக சுகித்து இருக்க அப்படின்னு சொல்றாரு. வாழ்ந்து சுகித்து இருக்கணும், பெருகணும் அப்படின்றா இந்த கட்டளைகள் அனைவற்றையும் நம்ம பயன்படுத்த வேண்டும். நான் ஏன் இந்த ஆண்டவரோட பிசாசுன்னு அந்த இன்ட்ராக்ஷனை சொல்றேன்னா, ஏன்னா ஆண்டவருக்கே எவ்வளோ முக்கியத்துவம்னு அது தெரியுது. பைபிள் வசனங்கள் தான் அங்கே வந்து அவரை வந்து அந்த இடத்துல இருந்து பிசாசிடம் இருந்து யோசேப்பு கிட்ட வந்து 2 பேர் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆதியாகமம் 39வது அதிகாரம் 8வது வசனம், என் தலைவர் எல்லாவற்றையும் என் பொறுப்பில் ஒப்படைத்து விட்டார், வீட்டிலும் எதை பற்றியும் அவர் விசாரிப்பதில்லை, இந்த வீட்டில் என்னை விட அதிகாரம் பெற்றோர் ஒருவரும் இல்லை அப்படின்னு இருக்குது. யோசேப்போட சுச்சுவேஷன் அங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே அவருக்கு தான். பார்வோன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா எகிப்தோட கவர்னர். ஸோ கவர்னரை மீறி எதுவுமே கிடையாது. ஏசப்பாவை வந்து எப்படி வந்து பிசாசு வந்து அந்த இடத்துல வந்து உலகத்தை காமிக்கிறானோ, ஒரு மனுஷனுக்கு அது இது சமம். ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பை நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்துட்டாங்க, அது கொடுத்துட்டாங்க, எல்லாமே நம்ம கையில். அப்படி இருந்து அவனை வந்து அந்த பாவம் செய்ய சொல்லும் போது, நான் வந்து இந்த மாபெரும் தீச்செயலை செய்து கடவுளுக்கு எதிராக பாவம் செய்யலாமா அப்படின்றத வந்து அவன் கேட்கிறான். எப்படி கேட்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு முன்னாடி வந்து எல்லாரும் யோசிங்க, அவன் திருச்சட்டத்தை தியானிக்கிறான். இது நம்ம கடவுளுக்கு எதிராக செய்கிற பாவம், இது பாவம்னு அவனுக்கு தெரியுது. அதுதான் நான் ரொம்ப முக்கியமாக சொல்லுவேன். ஏன்னா அவன் நினச்சிருந்தா என்ன வேணா செய்யலாம். ஒரு கட்டத்தில் வந்து யோசேப்பு வந்து எகிப்திலே மிக மிக பவர்ஃபுல்லான பர்சன் ஆகிறான். அதே சுச்சுவேஷனில் தான் அங்கேயும் இருக்கிறார். நம்மளும் அதே சுச்சுவேஷனில் நாளைக்கு இருக்கலாம். அப்படி இருக்கும் போது பிசாசானவன் என்ன வந்து சோதிப்பானா, நீ என்னை மட்டும் ஒரு தடவை வணங்கிடு, நீ வணங்கிட்டனா இதோட நான் உனக்கு பெருசாக தருவேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அந்த நேரத்தில் நம்மளை எது காப்பாற்ற போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தை மட்டும் தான் காப்பாற்ற போகுது. தாவீதும் இதே சுச்சுவேஷனில் தான் இருந்தான். ஆனால் தாவீது பாவம் செய்தான், யோசேப்பு பாவம் செய்யவில்லை.
யோசேப்பு இந்த பாவத்தை செய்யாதனால்தான் வந்து இதன் பின்னர் அவன் சகோதரர்கள் வரும்போது அவனால் ஏற்றுக்கொள்ள முடிந்தது. இந்த பாவத்தை அவன் செஞ்சிருந்தானா யாருமே கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. அவன் பாட்டுன்னு வாழ்க்கையில போய்ப்பான். ஒருவேளை அவனும் வந்து தாவீது மாதிரி தேவனிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு தேவனும் அவனுக்கான தண்டனை கொடுத்துட்டு அடுத்த சாப்டருக்கு போகும்போது அவன் சகோதரர்கள் வரானுங்கள, வரும்போது அவனால வந்து இப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த பிட்டர் டேஸ்ட் நம்மளுக்கு வந்து ஏற்பட்டிருக்கும். ஏன்னா அவன் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கான். பாவத்தை நம்ம இந்த மாதிரி உள்ள விடாம, யோசிப்பு மாதிரி உள்ள விடாம விட்டாதான் நம்மளால வந்து அடுத்தடுத்த சாப்டர்ஸ்ல வேற ஒரு இடத்துக்கு போக முடியும். நம்ம யோசிப்பு மாதிரி வந்து இல்லை, நான் யோசிப்பு மாதிரிலாம் கிடையாது, இந்த ஒரு தடவை தானே அப்படின்றத பாவத்தை நம்ம விட்டுட்டோம்னா நம்மளால வந்து அடுத்த சாப்டர்ஸ்க்கு போக முடியாது. ஒன்று இதயத்தில் இருப்போம், இல்லை இதோட பின்தங்கி இருப்போம். ஆனால் யோசேப்பை அன்னைக்கு காப்பாற்றியது தேவனுடைய வார்த்தை. இயேசுவை சோதனைக்காரனிடம் இருந்து விலக்கியது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய கட்டளைகளை நம்ம கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் திருப்ப ஃபர்ஸ்ட்லேருந்து நான் ஆதியாகமம் திருப்பி இந்த வருஷத்தில் ஆதியாகமத்து முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரை படிக்கணுன்ற ஒரு சாப்டர் ஆரம்பித்து திருப்பி ஆண்டவர் சொல்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? படைக்கிறாரு, பி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளை. அதுக்கான தமிழில் எப்படி சொல்றதுன்னு தெரியல, பெருகுவாயாக. பி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளை. ஆதாம் ஏவாள் படைக்கிறாரு, இதை சொல்றாரு. மரங்களை படைக்கிறார், இதை சொல்கிறார். செடிகளை, மிருகங்களை, காட்டு விலங்குகளை எல்லாத்தையும் படைக்கிறார், இதை சொல்றாரு. மனிதர்களை படைக்கிறார், இதை சொல்றாரு. படைத்துட்டு இன்னொன்னு சொல்றாரு, இது எல்லாவற்றையும் நீ தான் ஆள வேண்டும் அப்படின்றார். அவன்கிட்ட போயிட்டு சாத்தான் சொல்றான், பாத்தீங்களா, நீ என்ன வணங்கு, நான் உன்னை எல்லாவற்றையும் இது பண்றேன்ட்டு. அப்போ சாத்தானும் வந்து ஒரு இன்டெலிஜென்டான என்டிட்டி. நம்மளுக்கு சாத்தானவளுக்கு அறிவு கிடையாது. ஆனா நம்மளை வந்து எது காப்பாற்ற போகுதுன்னா ஆண்டோட வார்த்தை. இந்த மாதிரி நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, ஆதியாகமம் முதற்கொண்டு ஏவாள் அப்படின்னா நோவா காலம் வரைக்கும் எல்லாரையும் படைச்சிட்டு நீ பி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளைன்னு சொல்கிறாரு. சரி, அதோட ஃபஸ்ட்டு டைம் ஆண்டவர் வந்து மக்களோட பாவத்தை அனுபவிக்க முடியாமல் அதை ஒரு கோபம் கொண்டு 40 நாள் மழைன்னு ஆரம்பித்து போய் அது வந்து எல்லாரையும் அழிஞ்சிட்டு போய் ஆண்டவர் வந்து நோவா கிட்ட திருப்பி இன்னொரு வார்த்தை சொல்கிறார். இதுக்கப்புறம் வந்து உனக்கும் எனக்கும் ஒரு உடன்படிக்கை, மக்களை வந்து நான் இந்த மாதிரி தண்ணியினால மழையினால அனுபவிக்க மாட்டேன், ஆனால் அது ஓகே, அதை விட்டுடலாம். ஆனால் அதுக்கப்புறமும் ஒன்று சொல்கிறாரு திருப்பி, என்னன்னா பி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளைன்னு சொல்கிறாரு. இந்த வேலையை தேவன் ஆசீர்வதித்து தந்தபடினால நாம் ஜெபம் செய்வோம். சோத்திருக்கிறோம் ஆண்டவரே, சோத்திரம் அப்பா. கிருபை நிறைந்தவரே, மகிமை நிறைந்தவரே, மாறாத நல்ல நேசரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஏசுப்பா, நன்றி ஏசுப்பா. இந்த அருமையான வேலையில் அருமை மகன் ஆண்டவரே உடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுத்தார். அதற்காக கோடியா சோத்திரமாப்பா. ஆமேன். உன் வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். ஆமேன் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு மக்களுடைய கண்களை நீ திறந்தருளும் சுவாமி. இந்த அருமையான வேலையில் திறந்தருளும் சுவாமி. ஏசுப்பா, நீங்கள் திறந்தருளுங்க ராஜா. ஆமென். நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு இயேசு யார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள ஆண்டவரே, அவர்கள் கண்களை திறந்தருளும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு என்று கூப்பிட்டு கொண்டு ஒருவேளை வேதத்தை படிக்க தெரியாதவராய் இருந்தாலும் இயேசு என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போது அவர் மனக்கண்களை திறந்து அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. எந்தெந்த இடங்களில் எந்த சூழ்நிலையில் இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட மக்களை நீ சந்திங்க ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. வேதத்துல ஆண்டவரே அப்பா ஏசப்பா, உன் நாமத்தினால எல்லா மக்களுக்கும் ஆண்டவரே நீ கொடுத்திருக்கிற பெரிதான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கிறிஸ்துவ ஜீவியத்துல இன்னைக்கு மந்த நிலையில பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகள் உடைக்கப்படட்டும் இயேசு நாமத்தினால. எல்லா சபைகளிலும் மந்த நிலை மாற்றப்படட்டும் ஆண்டவரே. எல்லா ஊழியக்காரர்களிலும் மந்த நிலை மாற்றப்படட்டும் ஆண்டவரே. ஆதிகால பக்தர்கள் எவ்வளவாய் ஆண்டவரே இந்த வசனத்தையே வேதத்தையே தியானித்து தானித்து தங்களையே அர்ப்பணித்து வாழ்ந்து நடந்து திரிந்து மரித்து போனார்கள் அப்பா. இப்பொழுது இளம் ஜெனரேஷனை நீ எழுப்பும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்பா. வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. இந்த வேதத்தில் அதிசயம் உண்டு, அற்புதம் உண்டு, வல்லமை உண்டு, மகிமை உண்டு, மகத்துவம்
மகத்துவம் உண்டு ஆண்டவரே. இதை ஒவ்வொரு பற்றிக்கொள்ள உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த திருச்சபையின் மூலமாய் ஆண்டவரே அப்பா சோத்திரம் அப்பா. ஆண்டவரே இந்த பைபிள் காலேஜையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எத்தனையோ மக்கள் கடல் கடந்து நாடு கடந்து பட்டணம் கடந்து போய் படித்து முன்னேறி கொண்டிருக்கிற எங்கள் அன்பு மக்களுக்கும் இதை பார்க்கிற கேட்கிற அனுப்புகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் திரும்பியுமா ஒரு மனக்கண்களை திறக்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்பா. மனக்கண்களை திறவும் ஐயா. இத வேதத்தை முக்கியப்படுத்த உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த கடைசி நிமிஷத்துல கடைசி காலத்துல கடைசி நொடியில வாழுகிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே உங்க வல்லமை ஊற்றுங்க ஆவியானவரே, ஊற்றுங்க. விசேஷமாய் அடியால் வேண்டிக் கொள்கிறது. ஊழியத்துக்காக அழைக்கப்பட்ட ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய மந்த நிலைமையை மாற்றுங்க. அதிசயம் நடப்பதாக. அதற்கு ஆதாரம் இந்த வேத வார்த்தை தாயா. இதை மறித்தாலும் ஆண்டவரை இந்த வார்த்தை மூலம் பிழைக்க முடியும் என்று சொன்னீரையா. அப்பத்தினால வாடி திரிந்தாலும் உங்க வார்த்தையானது அவர் சரீரத்துக்கு உணவாக மாறட்டும் ஆண்டவரே. இயேசுப்பா உங்க கரத்துல எல்லாருக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிற ஐயா. விசேஷமாக புதிய ஒரு எழுப்புதலை தேசத்துல கட்டளையிடுங்க ஆண்டவரே. புதிய எழுப்புதலை கட்டளையிடுங்க ஆண்டவரே. எங்க ஆளுகையில புதிய எழுப்புதலை கட்டளையிடுங்க. எங்க அரசாங்கத்துல புதிய எழுப்புதலை கட்டளையிடுங்க ஆண்டவரே. எல்லாருக்காக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்பா. எல்லாரும் சமாதானத்தோடு ஜீவிக்க வேண்டும் ஆண்டவரே. எல்லாருக்குள்ள இயேசு என்ற நாமம் போகணும் ஆண்டவரே. வீடுகள் தோறும் பட்டணம் தோறும் நகரம் தோறும் வீதிகள் தோறும் அப்பா உம்முடைய வார்த்தை கடந்து போகட்டும். இயேசு கடந்து போவீராக. ஒவ்வொருவரை தொட்டு ஆசீர்வதிப்பீராக. சமாதானம் பெருகட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே.